திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வீரக்கல்லில் கோவில் திருவிழாவின் போது பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடிய விடிய மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜோதிகுமார் முழு விவரங்களை வழங்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் செம்பட்டி அடுத்த வீரக்கல்லில் வெள்ளைமாலை வீரமாரம்மாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டு வைகாசி மாதம் ஒரு நாள் இரவு மட்டும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை நேற்று இரவு நடைபெற்றது. இந்த திருவிழாவில் திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, தேனி, கம்பம், கரூர், சென்னை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் இங்கு ஒரு நாள் இரவு தங்கி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள பெண்கள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்காக குளியலறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும் போது வீரக்கல் அருகே வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தங்கள் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அந்த பெண் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் அந்த 4 இளைஞர்களையும் கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த சம்பந்தப்பட்ட செம்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் குளிக்கும் பெண்கள் வீடியோ எடுத்த 4 நபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தும் அவர்களை போலீசார் தப்பிக்க விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சேர்ந்த பெண்கள், பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அதிகாலை 3 மணி முதல் தற்போது வரை செம்பட்டி நாள் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் திண்டுக்கல் கிரைம் டிஎஸ்பி முருகேசன் ஆகியோர் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் செம்பட்டி, சின்னாலப்பட்டி உள்ளிட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள், போலீசார்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது வரை பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராதால் மறியல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதிகாலை 3 மணி முதல் தற்போது வரை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார்.